ஏய், எந்திரிச்சு வா போலாம். புரிஞ்சுக்குங்க, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. இங்கே சாவடி. அப்போ ஒத்தக்கை ஆறுமுகத்தைய விசாரிக்க போறோம். ஆமா, நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் அங்கதான் போறோம். நாங்க 4 பேரும் எங்களுக்குள்ள அடிச்சுப்போம், அப்புறம் சேர்ந்துக்குவோம். நாங்க அடிச்சுக்கும் போது உள்ள நுழைஞ்சாத பெருசு பண்ணிடாதீங்க. ஆனா சேர்ந்து இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு பலம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கே புரியும் அண்ணி. இது உங்களுக்கு மட்டுமே நான் சொல்லல, அனுஷ்கா, தனு, உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் எதுவும் சொல்லல மாமா. அவர் உன்னை குறை சொல்லல, பொதுவா தான் சொல்றாரு. அண்ணே, நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. எங்க மேல தப்பு இருந்தா எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. தனம், வா நம்ம போலாம். இல்ல கதிர், நான் பேசணும்டா. நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணே, எங்களுக்கு எல்லாமே புரியுதுண்ணே. எல்லார் மேலேயும் தான் தப்பு இருக்கு. திரும்ப திரும்ப எல்லாத்தையும் கிளறாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்கல்ல, சின்ன வயசுல நம்ம அடிச்சுக்கிட்டது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். டே கதிர், நீ கூப்பிட்டு போடா. இல்ல சக்தி, நான் பேசணும். டேய், அவளை கூட்டிட்டு போடா. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேடா. மேல மேல பேசி என்ன அழ வைக்காத. அம்மா, அம்மா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்லம்மா, இல்ல. வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்காளோ? This number is currently switched off. போன் வர சுவிட்ச் ஆஃப். என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரியலையே. லட்சு, நீ எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போற? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. எவ்வளவு நாளானாலும் சோறு தண்ணி கூட இல்லாம உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்துருவேன். ஹே, எவ்வளவு பெரிய ஜோக் சொல்லியிருக்க. நீ என்னன்னா கஞ்சத்தனமா 2 பல்லு தெரியற மாதிரி சிரிக்கிற? கொஞ்சம் நல்லா வாய் விட்டு சிரிச்சா என்ன குறைஞ்சு போயிடுவ? பாவங்க இந்து, அவ வாழ்க்கை இப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? லட்சு, தயவு செஞ்சு கொஞ்ச நேரமாவது இந்துவை மற. அவளை நம்ம அப்படியே விட்டுற மாட்டோம் லட்சு. அவளை நினைச்சு ஒண்ணு நீ கவனிக்காம விட்டுறத அவளைதான் சொல்லுவேன். உன் வயித்துல நம்ம குழந்தை இருக்கு. இந்த நேரத்துல நீ சந்தோஷமா இருக்க வேணாமா? என்னடா? நம்ம நாளைக்கு சிங்கப்பூர் போறோமா? ஆமா. அப்ப நான் இந்த gift எல்லாம் கொடுத்துட்டு வந்துருவா? சரி, போயிட்டு வா.
என்ன லட்சு, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ இன்னும் முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்க. சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேணாம். உன் மடியில நீ என்ன படுக்க வச்சுக்கவும் வேணாம், என் தலைய நீ கோதி விடவும் வேணாம், என் நெத்தியில நீ முத்தம் கொடுக்கவும் வேணாம், என்ன அணைச்சிக்கவும் வேணாம். இதெல்லாம் நான் இப்ப செய்யணும், அவ்வளவுதானே? வாங்க. யாரோ கதவு தட்டுறாங்க, போங்க. என்னடா? நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம்ல, அதான் உங்களுக்கும் ஆன்ட்டிக்கும் gift கொண்டு வந்திருக்கேன். நல்ல நேரம் பார்த்து gift கொடுக்க வந்திருக்க. டேய், நீங்க ஊருக்கு போறது ஆன்ட்டிக்கு தெரியக்கூடாது. அம்மா சொல்லிதான் அமிச்சாங்க. gift கூட நானே கொடுத்துறேன். என்னங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வசந்த்மா. அவனை உள்ள வர சொல்லுங்க. டேய், gift கொடுத்துட்டு உடனே போயிடணும், புரிஞ்சுதா? ம். வா. ஆன்ட்டி, என்னடா குட்டி பையா, நான் உன்னை பார்த்தே 2 நாள் ஆச்சு செல்லம். ஆமா, நான் வரும்போது தான் நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஆண்டிக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் உன்னை கவனிச்சுக்க முடியல. ஆமா, இது என்ன கையில கவரு? இது உங்களுக்கு, இது அங்கிளுக்கு, இது தாத்தாக்கு. 3 பேருக்கும் gift. அட பெரிய மனுஷா, எதுக்குடா gift? சொல்ல மாட்டேன். நாளைக்கு நைட்டு இதே நேரம் நீங்க பிரிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரி, உள்ள என்ன இருக்கு? அதுவும் சஸ்பென்ஸ். இது உங்களுக்கு, அது அங்கிளுக்கு. ஓகேவா? சரி, இத நான் இப்பவே பிரிச்சு பார்த்தா என்ன பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேப்பா. ஆனா நான் உங்களை நம்பினதுதான் தப்பாயிரும். ஐயோ, அறிவு அறிவு. ஓகே ஆன்ட்டி, நான் உங்களையும் அங்கிளையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி. பாய் அங்கிள், பாய் ஆன்ட்டி. பாய். ஏங்க, நம்ம குழந்தை இவன மாதிரியே இருக்கணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒண்ணு உன்ன மாதிரி இருக்கட்டும், இல்லனா என்ன மாதிரி இருக்கட்டும். ஐயோ, அவன் உங்கள மாதிரி தாங்க இருக்கான். சரி விடு, நாம விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? தாத்தா, என்னப்பா? இந்தாங்க என்ன இது? gift. நானும் அம்மாவும் வீட்டை விட்டு போனதும் இத பிரிச்சு பாருங்க. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க தாத்தா, எல்லாம் நம்ம நல்லதுக்கேன்னு நினைங்க. குட் நைட், காலைல பாப்போம். எல்லார்கிட்டயும் கிஃப்ட கொடுத்துட்டியா? ம். நாளைக்கு இந்த நேரம்லாம் நம்ம வேற இடத்துல இருப்போம். நம்ம வீட்ல தானே. அதாம்மா எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அப்பா வேண்டாம். நீ அழாதம்மா. எனக்காக தானே நீ இங்க வந்த. நீ கஷ்டப்படுற. எனக்கு இந்த வீடு பிடிக்கல. நம்ம வீடு நல்லா இருக்குமாமா? நீயும் நானும் மட்டும் ஊருக்கு போனதும்
என்னை ஸ்கூல்ல சேர்த்துட்டு நீ வேலைக்கு போ, நான் ஸ்கூலுக்கு போறேன். நான் இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்க மாட்டேன், யார்கிட்டயும் சண்டையும் போட மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் கேக்குறமா, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்றேன். நானும் நீ மட்டும் போதுமா, வேற யாரும் வேண்டாம். உன்னை யாரும் திட்டக்கூடாது, நீ எப்பவும் அழக்கூடாதுமா. நான் பெரியவன் ஆனதும் நான் உன்னை பார்த்துப்பேன், அது வரைக்கும் நீ என்னை பார்த்துக்கோ. அம்மா அழாதம்மா, நீ அழக்கூடாதுமா. இந்த ரூம்ல இருக்கிற நிலைமையில தான் இந்த குடும்பமும் இருக்கு. நான் லைட்டரை தட்டி விட்டு போய் எதுக்குன்னு புரியாம உனக்கு வந்த கோவம் தான் என் மேல இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. அக்கா அக்கா, என்ன தனோ? ஒன்னும் இல்லக்கா. தனோ, என்ன வேணும்? இல்ல, லக்ஷ்மி அக்கான்னு நினைச்சு உங்களை கூப்பிட்டேன். வேலைக்கார அம்மாவுக்கு இன்னும் சம்பளம் தரலையா, அதான் லக்ஷ்மி அக்காவை கொஞ்சம் கேளுன்னு சொன்னாங்க. நானும் ஏதோ ஞாபகத்துல சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம்தான் புரிஞ்சது. நானும் இப்ப அவங்கள பத்தி தான் யோசிச்சேன். லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? நீ பாத்தியா? அப்போ இன்னும் அவங்க வரலையா? தெரியலன்னு தானே உன்கிட்ட கேக்குறேன். எனக்கும் தெரியலக்கா. எதுக்கும் தேன்மொழி அக்கா கிட்ட கேட்டா தெரியும். நானும் இந்த வீட்ல அப்பாவிதாமா. அடுத்தவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குற ஜென்மம் இல்ல. ஐயோ அக்கா, நான் அப்படி நினைச்சு சொல்லலக்கா. ஆனா நீ பேசுனதுக்கு அதுதானே அர்த்தம். அக்கா விடுங்கக்கா, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. நீங்க சொல்லுங்க, லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஏய், இவ சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் என்னடி வித்தியாசம்? நானும் அவளை பார்க்கல. அவங்கள ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகும்போது வெற்றி மாமா கார்ல கூட்டிட்டு போனாங்க. வரும்போது காணுமே. ஆமா, வழியில ஒரு பெரிய கிணறு இருக்கும். ஒருவேளை அதுல தள்ளி விட்டுருப்பாங்களோ? ஐயோ அக்கா, ஏண்டி அலற? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியமே இல்ல. வீட்டுக்கு வரலனா அப்ப அவங்க எங்க போயிருப்பாங்க? போறதுக்கு இடம் இருந்தாலும் அவ எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் வருவா. ஒருவேளை அவ வராம போனா நாம போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்னு நினைச்சுக்க வேண்டியதான். அக்கா, நீங்களும் நானும் வேணா அப்படி நினைக்கலாம், ஆனா வெற்றி மாமா அப்படி நினைப்பாரா? வெற்றி மாமாக்கும் அவங்க மேல கோவம் தான் இருந்தாலும் பொண்டாட்டிய விட்டு கொடுத்துருவாரா? சரி, நீங்க பின்னாடி வாங்க, சொல்றேன். வாடி அக்கா, நீங்களும் வாங்க. பால் ஆஃப் பண்ணிட்டு வரேன், போ. வா, உள்ள வா. வாடி. என்னக்கா? அண்ணன் தம்பிங்கெல்லாம் மொத்தமா உள்ளதான் உட்காந்துட்டு இருக்காங்க. டேய், எல்லாரும் இப்படி அமைதியா உட்கார்ந்திருந்தா என்னடா அர்த்தம்? வேற என்ன பண்ண சொல்றீங்க? லக்ஷ்மி இன்னும் வீட்டுக்கு வரலடா. நான் வர வேண்டாம்லாம் சொல்லல. அண்ணே, இப்படி பொறுப்பு இல்லாம பேசினா எப்படிண்ணே? அவ வராமலே இருந்துட்டா எனக்கு சந்தோஷம் தான்டா. அவங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்கண்ணே, அதை யோசிச்சு பேசுங்கண்ணே. ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் மொத்தமும் விஷம் தான்டா கதிர். அண்ணே, இந்நேரம் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்திருப்பாங்க. அதான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்களே. போட சொன்ன இடத்துல கையெழுத்தும் போட்டாங்க. பழசெல்லாம் நீங்களும் புரியாம பேசுற சக்தி, அவன் மனசுல வேற ஏதோ திட்டம் இருக்கு.
அதனாலதான் அவ நம்ம கூட வரல. டேய், அவ கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் தானே சொன்னா. நாம தானே அவளை விட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு பயமா இருந்துச்சுண்ணே. அவ லேட் பண்ண அவ வேற ஏதோ பிளான் போடுறான்னு எனக்கு பயமா இருந்தது. என்னென்ன பயம்? ஆளை ஏற்பாடு பண்ணி நம்ம எல்லாரையும் கொன்னுடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? எல்லாத்துக்கும் துணிஞ்சவ அதை செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? அவ்வளவு மோசமானவங்களா அண்ணி இருப்பாங்கன்னு என்னால நினைச்சு பார்க்க முடியல. டேய், அவ செஞ்ச எதையுமே நம்ம நினைச்சு பார்க்கலடா. அதனாலதான் அவ அப்படி நடந்துக்கிட்டாலோ. அண்ணி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அதை நம்ம கண்டுக்காம இருக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கதிர், கண்டிப்பா அவ வருவாடா. வரும்போது புதுசா ஏதாவது பிரச்சனையோட தான் வருவா. அதை சமாளிக்க நாம தயாரா இருக்கணும். நான் எப்போ தயாராயிட்டேன். டேய், என்னடா சொல்ற? அவ இனிமே இந்த குடும்பத்துக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆண்டவா, இது மட்டும் நடந்துட்டா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். அண்ணே, அவசரப்படாதீங்கண்ணே. இல்ல சக்தி, இதுவே லேட்டு. இனிமே அவ கூட எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். ஒரு தடவை அடிபட்டுட்டா அதுக்கப்புறம் அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனசு 1000 சந்தேகத்தை கிளப்பும். அந்த வேதனை எதுக்கு? நிரந்தரமா பிரிஞ்சிட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சுல்ல? டேய் வெற்றி, இந்த நேரத்துல நீ புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பாதடா. அப்பாவுக்கு எந்த விஷயமும் தெரியாதுடா. தெரிஞ்சா அவரால தாங்க முடியாதுடா. அதனால இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். என்ன, புரிஞ்சுதா? டேய், என்னடா பதில் சொல்லாம அமைதியா இருக்க? அவ எப்படி வராங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ணே, இன்னும் அண்ணி வீட்டுக்கு வரலண்ணே. அதான் சொல்லிட்டீங்களே, வருவா. இப்ப இந்த வீடு நிம்மதியா தானே இருக்கு. அவ வந்து எல்லாத்தையும் கலைச்சிடணுமா? அதுக்கு சொல்லலண்ணே. அவங்க காணாம போய் எதுவும் பிரச்சனையாயிடக்கூடாதுல்ல. அப்படிலாம் எதுவும் ஆகாதுடா. போங்க. நாளைக்கு காலையில முதல் வேலையா ஒரு நல்ல லாயரை பார்த்து டைவர்ஸ் விஷயமா பேசணும். ஐயோ, மகமாயி, நீ கண்ணை திறந்துட்ட. நல்லா போயிட்டு இருக்கு. வெற்றி மனசை மட்டும் மாத்திடாத. நான் அதுக்காக நாக்குல அழகு குத்தி உனக்காக தீச்சட்டி கூட எடுக்கிறேன். நான் இப்ப அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே, இது பெரிய முடிவு. திரும்பவும் சொல்றேன், அவசரப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. போங்க. ஏய், கிளம்பு கிளம்பு, போ போ. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசலே லட்சுமி அக்கா விட்டுட்டு வந்துட்டாங்களா? பீட ஒழிஞ்சது விடு. அப்போ அவங்க இல்லனா நமக்கு நல்லது தானாக்கா? தெரியலையே. ஏய், நல்லதுதான். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நல்ல நியூஸ் வந்திருக்கு. நாளைக்கு வடை பாயசம் வச்சு கொண்டாடுறோம். ஓகே? வாங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. இங்கே சாவடி. தலை சுத்தலுக்கும் வாந்தி மயக்கத்துக்கும் காரணம் என்னன்னு புரியுதா? நல்லா புரியுது. எப்படியாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு நினைச்ச, இப்போ வந்துட்ட. எதுலயும் கழுத்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆ
வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை தங்கமா தான் வந்து பிறப்பா. நீ யாரு? என் தங்கம், என் மக, உனக்கு எப்பவுமே நான் இருக்கேன். இவனுங்க கிடக்குறானுங்க. உன்னை பார்த்து கோவத்துல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தானே நஷ்டம். உன் ஆசைக்காக என் புருஷனை இழக்க நான் தயாரா இல்ல. போய் உள்ள உட்காந்து சாப்பிடு.